ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் உமா. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நீலங்கொள் மேகத்தின் மயில் மீதே அப்படிங்கிற அந்த திருப்புகளினுடைய தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டைரெக்டாக வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம கண்டினியூ பண்ண போகிற லைன் வந்து பார்த்திங்கன்னா, மயில் மீதே நீ வந்த வாழ்வு அப்படிங்கிற இந்த வரிக்கு உண்டான அர்த்தம் தான் பார்க்க போகிறோம். அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சிவந்த பவளமலை போன்ற குமாரக் கடவுள் வந்து பார்த்திங்கன்னா நீலமணியாக இருக்கக்கூடிய மயிலின் மீது எழுந்து அருளி வருகின்ற போது அதை பார்க்கக்கூடிய அந்த காட்சி வந்து பார்த்திங்கன்னா மிக்கதாக விளங்கும். சரிங்களா? அதனால தான் 6 உயிர்களுக்கும் எல்லா நலன்களும் உண்டாகும், வாழ்வை தர வருவதனால் நீ வந்த வாழ்வு அப்படின்னு சொல்லி அருணகிரினார் சொல்கிறாரு. ஸோ ஆங்காரம் நீங்கினார்க்கு ஓங்கார மயிலில் முருகன் காட்சி தருவான். ஸோ யார் ஒருத்தங்கிட்ட வந்து ஆங்காரம் வந்து முழுமையாக நீங்கி விட்டதோ அவங்களுக்கு ஓங்கார மயில் மீது முருகன் வந்து காட்சி தருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அருணகிரிநாதருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் ஆறுமுகப் பெருமான் மயில் மீது வந்து அந்த அற்புத காட்சியை அருளினார். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, அருணகிரிநாதருக்கு ஆங்காரம் அப்படிங்கிறது அறவே நீங்கி விட்டது. அதனால் அவர் ஓங்கார மயில் மீது அவருக்கு காட்சி தந்தார். அடுத்தது, வாழ்வை கண்டதனாலே மால் கொண்ட பேதை அப்படிங்கிற இந்த வரி இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பாடலில் வந்து பார்த்திங்கன்னா நாயகி நாயக பாவத்தில் வந்து அமைந்திருக்கின்றது. அதாவது முருகப்பெருமான் அழகிய மயிலின் வாகனத்தின் மீது கோடி சந்திர பிரகாசமாக எழுந்து அருளி வருகின்ற போது அற்புத காட்சியை கண்ட தலைவி அந்த பரமநாயகன் மீது காமுற்று மயங்கி விடுகின்றாள். அப்பொழுது தன்னுடைய உள்ளத்தை கொள்ளை கொண்ட அந்த அழகிய முருகனை நினைந்து நினைந்து உருகுகின்றாள். அப்போ அவன் மீது அவள் பித்தாகி நிற்கின்றாள். ஸோ முருகப்பெருமானுடைய அழகை வந்து பார்த்து மயங்கி அவரையே நினச்சி அவருடைய உள்ளம் உடம்பு எல்லாம் உருகுகின்றது. அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான் மீது அவர் வந்து பைத்தியமாக ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பைத்தியமாக ஆனனால அவளுக்கு ஊனும் உறக்கமும் தவிர்க்கின்றன. சரிங்களா? உலகமெல்லாம் உறங்குகின்றன, ஆனால் அவளுக்கு விழிகள் வந்து மூடவே இல்லை. ஸோ என்ன சொல்லுவாங்க, இப்போ காதல் வந்துருச்சு அப்படின்னா தூக்கம் வராது அப்படி சொல்லுவாங்க, எல்லாமே ஆப்போசிட்டாக பண்ணுவாங்கள்ல. அதை தான் வந்து இங்கே முருகப்பெருமானை பார்த்ததுக்கப்புறமா அவங்க மீது காதல் கொண்டவங்க வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடம்பில் வந்து பார்த்திங்கன்னா பசலை வந்து அந்த பெண்ணிற்கு ஏற்படுகின்றது. அதனால் உடல் வந்து அவங்களுக்கு மெலிகின்றது. ஸோ உடம்பு மெலிந்ததனால் அவர்கள் போடக்கூடிய சங்கு வளையல்கள் கைகளிலிருந்து கலன்று விடுகின்றன. அந்த அளவுக்கு அவங்க உடம்பு வந்து மெலிந்து போய்விட்டது. பறவைகளை கண்டு அவங்களுடைய குறைகளை